அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களே, நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கீங்க தானே? உங்க வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, அப்பா மற்றும் உங்க சகோதரர்கள். வீட்டில் உங்களுக்கு உணவு சமைத்து தருபவர் யார்? உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருபவர் யார்? அம்மா, அப்பா. உங்களுடைய வீட்டை தூய்மையாகவும் நோய்கள் அண்டாமலும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது யார்? உங்களை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்பவர் யார்? நீங்கள் கல்வி கற்பதற்கு தேவையான வசதிகளை யார் ஏற்படுத்தி தருகிறார்கள்? சரியாக சொன்னீர்கள் குழந்தைகளே. உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் உங்களது அம்மா, அப்பா இவர்களில் யாரேனும் ஒருவர் செய்து கொடுக்கிறாங்க. குழந்தைகளே, இவர்களைத்தான் நாம் குடும்பத் தலைவர் என்று அழைக்கிறோம். குடும்பத் தலைவர் என்பவர் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பவர் ஆவார். குழந்தைகளே, நீங்கள் வாழும் கிராமத்தில் பூங்காக்கள் பார்த்துருப்பீங்க. அதை யார் தினமும் பராமரிக்கிறாங்கன்னு தெரியுமா? நீங்கள் பயணம் செய்வதற்கு தேவையான தார் சாலைகள் இருக்கிறதே, அதையெல்லாம் யார் நமக்கு அமைத்து தந்தாங்க? இரவில் கூட தெருக்களில் நடமாட முடிகிறதே, அந்த மின் விளக்குகளை யார் அமைத்து தந்தாங்கன்னு தெரியுமா? காய்ச்சல் போன்ற ஏதாவது நோய் வந்தால் அருகில் உள்ள கிராம சுகாதார நிலையத்திற்கு செல்கிறோமே, அந்த மருத்துவமனையை யார் பராமரிக்கிறாங்கன்னு தெரியுமா? சரியாக சொன்னீர்கள் குழந்தைகளே. பஞ்சாயத்து தலைவர் என்று அழைக்கப்படுகிற ஊராட்சி மன்ற தலைவர்தான். ஒரு குடும்ப தலைவர் எவ்வாறு தன் குடும்ப உறுப்பினர்களின் தேவையை பூர்த்தி செய்கிறாரோ அதை போன்றே ஒரு கிராமத்தின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்பவர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆவார். ஊராட்சி மன்ற தலைவரை நாம எப்படி தேர்வு செய்யறோம்னு தெரியுமா? சரியா சொன்னீங்க. தேர்தல் மூலமா தேர்வு செய்கிறோம். கிராம தலைவர்களை தேர்வு செய்வதில் நம் முன்னோர்களான சோழர்கள் ஒரு முறையை பின்பற்றினார்கள். அந்த முறைக்கு பேர் என்ன தெரியுமா? குடவோலை முறை. இந்த குடவோலை முறை தற்போது உள்ள உள்ளாட்சி அமைப்புக்கு அடிப்படை ஆகும். குடவோலை முறை என்பது பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தேர்தல் முறை ஆகும். இந்த முறையில் கிராமத்தின் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி தகுதியான உறுப்பினர்களின் பெயர்களை ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி பிறகு அதை ஒரு பானையில் போட்டு வைப்பாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற சிறுவன் அல்லது சிறுமியை அழைத்து பானையிலிருந்து ஒரு ஓலைச்சுவடியை எடுத்து கொடுக்க சொல்வாங்க. அதில் யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களை கிராமத்தின் தலைவராக ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். குடவோலை முறை என்பது 9ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை நடைமுறையில் இருந்தது. இதற்கு ஆதாரமாக கிபி 907 முதல் 955ஆம் ஆண்டு வரை ஆண்ட மன்னர் முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் இருக்கிற கல்வெட்டுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. குற்றமில்லாத தகுதி உள்ள நபர்களை மட்டும்தான் தேர்தலில் நிற்க செஞ்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். என்ன மாணவர்களே, நம் முன்னோர்கள் எவ்வளவு சிறப்பான முறையில் ஆட்சி செய்தாங்கன்னு தெரிஞ்சு ஆச்சரியமா இருக்கா? குழந்தைகளே, இனி நாம் தமிழகத்தின் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். தமிழக உள்ளாட்சி அமைப்புகளை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன வகை தெரியுமா? நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு. எங்கே மாணவர்களே, மீண்டும் சொல்லுங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பை மேலும் 3 வகையா பிரிக்கிறாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பை மேலும் 3 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன தெரியுமா? மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி.
நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு சொல்கிறேன், நீங்களும் கூடவே சொல்கிறீங்களா? மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி. அதை போலவே கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றிய குழு, கிராமப்புற ஊராட்சி. மாணவர்களே, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்கிறீங்களா? கிராமப்புற ஊராட்சியை 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. 1 மாவட்ட ஊராட்சி, 2 ஊராட்சி ஒன்றிய குழு, 3 கிராம ஊராட்சி. இப்போ நாம கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பான கிராம ஊராட்சியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் 500க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கிராமங்களை ஊராட்சி மன்றங்கள் என்று சொல்கிறோம். 500க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் ஊராட்சி மன்றங்கள் என்று சொல்கிறோம். கிராம ஊராட்சியை நிர்வகிக்க எளிமையாக இருக்க வேண்டுமல்லவா? அதற்காக கிராம ஊராட்சியை பல வார்டுகளாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு வார்டில் இருந்தும் அந்த பகுதி மக்களால் ஒரு வார்டு உறுப்பினர் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுறாங்க. கிராம ஊராட்சியின் தலைவரான ஊராட்சி மன்ற தலைவரையும் மக்கள் தேர்தல் மூலமாக நேரடியாக தேர்வு செய்கிறாங்க. இவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட கிராம ஊராட்சியின் தலைவர், கிராம ஊராட்சியின் உறுப்பினர்கள், இவர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 5 ஆண்டுகள். கிராம ஊராட்சியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இப்படி மக்களால் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட கிராம ஊராட்சியின் பணிகள் என்னென்ன தெரியுமா? சொல்கிறேன், வரிசையாக கேளுங்க. நூலகம், படிப்பகம் ஏற்படுத்துதல், விளையாட்டு உடற்பயிற்சி மையங்களை ஏற்படுத்துதல், தெரு விளக்குகளை அமைத்தல், சிறு பாலங்கள் கட்டுதல், ஊர் சாலைகளை அமைத்தல் மற்றும் சாலைகளை பராமரித்தல், குடிநீர் கிணறு அமைத்தல், கழிவுநீர் கால்வாய் அமைத்தல். இது போன்ற பல்வேறு பணிகளை கிராம ஊராட்சி செய்து வருகிறது. அடடே, எவ்வளவு வேலைகள் பார்த்தீங்களா? நம்ம கிராமத்தில் இவ்வளவு வேலைகளையும் செய்வது கிராம ஊராட்சி உறுப்பினர்களும் தலைவர்களும் தான். குழந்தைகளே, கிராம ஊராட்சியானது இவ்வளவு பணிகளையும் செய்கிறதே, இதற்கு தேவையான நிதி எங்கிருந்து கிடைக்குதுன்னு நமக்கு தெரியுமா? சரியா சொன்னீங்க. நாம் செலுத்தக்கூடிய வீட்டு வரி, தொழில் வரி, சாலை வரி, குடிநீர் வரி, கடைகள் மீது விதிக்கப்படும் வரி, இது போன்ற வரிகள். அது மட்டும் இல்லை, மத்திய அரசும் மாநில அரசும் கிராம ஊராட்சிகளுக்கு நிதி ஒதுக்குகிறது. இந்த நிதியை எல்லாம் பயன்படுத்தித்தான் நமது கிராம ஊராட்சிகள் சிறப்பாக செயல்படுகிறது. என்ன குழந்தைகளே, கிராம ஊராட்சியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்ததாக கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பின் இன்னொரு அமைப்பான ஊராட்சி ஒன்றிய குழுவை பற்றி பார்க்க போகிறோம். ஊராட்சி ஒன்றிய குழு. ஊராட்சி ஒன்றியம் ஒவ்வொரு வட்டார அளவிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சிகளில் ஒன்றிணைத்து 5000 மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் என்ற வீதம் ஊராட்சி ஒன்றிய குழுவில் வார்டுகள் பிரிக்கப்படுகிறது. இந்த வார்டுகளில் அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் தங்களின் பிரதிநிதிகளை நேரடியாக தேர்தல் மூலம் தேர்வு செய்கிறாங்க. மாணவர்களே, இவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து
தங்களுக்குள் தேர்வு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினரை தலைவராக தேர்வு செய்யறாங்க. அவங்கள நாம ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் என்று அழைக்கிறோம். ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் இவர்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு காலம் தெரியுமா? ஆம் மாணவர்களே, 5 ஆண்டுகள். தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களும் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரும் இணைந்து ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் திட்டமிட்டு செய்கின்றனர். மாணவர்களே, கிராம ஊராட்சி ஒன்றிய குழுவானது கிராமங்களின் தேவையை பூர்த்தி செய்கிறது. இப்போது ஒன்றிய குழுவை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டீர்களா? சரி, அடுத்த உள்ளாட்சி அமைப்பான மாவட்ட ஊராட்சி பற்றி அறிந்து கொள்வோமா? சென்னை மாவட்டம் தவிர்த்து மற்ற மாவட்டங்கள் அனைத்திலும் மாவட்ட ஊராட்சி குழு அமைக்கப்பட்டுள்ளது. 50,000 மக்கள் தொகை கொண்ட பகுதிகள் மாவட்ட ஊராட்சி பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் அவர்களது உறுப்பினர்களை தேர்தல் மூலம் நேரடியாக தேர்வு செய்கின்றனர். இவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து தங்களுக்குள் ஒருவரை மாவட்ட ஊராட்சியின் தலைவராக தேர்வு செய்கின்றனர். இவ்வாறு தேர்வு செய்யப்படும் மாவட்ட ஊராட்சியின் தலைவர் மற்றும் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மாணவர்களே, இந்த மாவட்ட ஊராட்சி குழுவின் பணிகள் என்னென்ன தெரியுமா? மாவட்ட ஊராட்சி குழுவின் முக்கிய பணியானது திட்டமிடல் ஆகும். மாவட்டத்தில் உள்ள கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழுவிற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு தேவையான திட்டங்களை தீட்டுவது இதன் முக்கிய பணியாகும். என்ன மாணவர்களே, இன்று தமிழகத்தின் உள்ளாட்சி அமைப்பான கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் 3 பிரிவுகளையும் பற்றி பார்த்து விட்டோம் அல்லவா? மீண்டும் ஒரு முறை அவற்றை நாம் கூறலாமா? மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றிய குழு, கிராம ஊராட்சி. சிறப்பாக கூறினீர்கள் மாணவர்களே. அடுத்து நம் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்பின் மிக முக்கிய அங்கமாக இருக்கும் நகர்ப்புற உள்ளாட்சி பற்றி பார்க்க போகிறோம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அது என்னென்னு மறுபடியும் சொல்லுங்க பார்ப்போம். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. மீண்டும் சொல்லுங்க குழந்தைகளே. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. சரியா சொன்னீங்க மாணவர்களே. இனி நகர்ப்புற உள்ளாட்சியின் முக்கிய ஒரு அமைப்பான நகராட்சி பற்றி பார்ப்போம். வாருங்கள் மாணவர்களே. அதிக மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள், அதிக வருவாய் உடைய ஊர்கள், இவற்றையெல்லாம் நகராட்சி என்று வகைப்படுத்துகிறாங்க. நகராட்சியில் 50,000 முதல் 1,00,000 வரையிலான மக்கள் வாழுறாங்க. கிராம ஊராட்சி மன்ற தலைவரைப் போலவே நகராட்சியின் தலைவரையும் மக்கள் நேரடியாக தேர்தல் மூலம் தேர்வு செய்கிறாங்க. தேர்தலில் யார் யாருக்கெல்லாம் வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சரியா சொன்னீங்க. 18 வயது நிரம்பியவரும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவரும் தேர்தலில் வாக்களிக்கலாம். இவ்வாறு தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்ட நகராட்சியின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தேர்வு செய்யப்பட்ட நகராட்சியின் உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒரு துணை தலைவரை தேர்வு செய்கிறார்கள். நகராட்சி பல வார்டுகளாக பிரிக்கப்படுகிறது.
ஒவ்வொரு வார்டிலிருந்தும் மக்கள் தங்களுக்கு தேவையான உறுப்பினர்களை தேர்வு செய்கிறாங்க. அவங்களத்தான் நாம வார்டு உறுப்பினர் என்று சொல்லுகிறோம். இப்போ தேர்வு செய்யப்பட்ட நகராட்சியின் தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர் இவர்களின் பணி என்ன தெரியுமா? இவங்க அனைவரும் இணைந்து நகர்மன்ற கூட்டத்தை கூட்டுவாங்க. நகர்மன்ற கூட்டத்தில் நகரத்தில் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் திட்டமிடுவாங்க. அவ்வாறு திட்டமிட்ட பணிகளை செய்வதற்குன்னு மாநில அரசாங்கம் நகராட்சி ஆணையாளர் என்கிற ஒரு அலுவலரை நியமிச்சிருக்காங்க. அந்த அலுவலர் தனக்கு கீழே இருக்கிற ஊழியர்களை வைத்து நகராட்சியின் பணிகளை திறம்பட செய்வாங்க. இந்த நகராட்சிகளை தமிழக அரசானது பல வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. நகராட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயின் அடிப்படையில் சிறப்பு நிலை நகராட்சி, தேர்வு நிலை நகராட்சி, முதல் நிலை நகராட்சி, இரண்டாம் நிலை நகராட்சி மற்றும் மூன்றாம் நிலை நகராட்சி அப்படின்னு வகைப்படுத்தியிருக்காங்க. குழந்தைகளே, நகராட்சி அமைப்பை பற்றி நன்கு தெரிந்து கொண்டோம் அல்லவா? இனி ஒரு நகராட்சியின் முக்கியமான பணிகள் என்னென்னு பார்க்கலாமா? நகர்ப்புற சாலைகளை அமைத்தல், பாலங்கள் கட்டுதல், வீடுகள், வணிக நிறுவனங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளை ஏற்படுத்தி தருதல், குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று தரம் பிரித்து அப்புறப்படுத்துதல், நூலகம் அமைத்து பராமரித்தல், தெரு விளக்குகளை அமைத்தல், அங்காடிகள் அல்லது சந்தையை அமைத்து பராமரித்தல், பூங்காக்கள், தோட்டங்கள் ஆகியவற்றை அமைத்து பராமரித்தல், விளையாட்டு மைதானங்கள் அமைத்தல், உடற்பயிற்சி கூடம் அமைத்தல், பிறப்பு மற்றும் இறப்பு போன்ற நிகழ்ச்சிகளை பதிவு செய்தல், இது போன்ற பல்வேறு பணிகளை நகராட்சிகள் செய்கின்றன. அடேயப்பா, இவ்வளவு பணிகளை நகராட்சி செய்கிறதா? இதற்கு தேவையான நிதி எங்கிருந்து கிடைக்குதுன்னு தானே யோசிக்கிறீங்க. நகராட்சிக்கு தேவையான நிதியை மத்திய அரசும் மாநில அரசும் வழங்குகிறது. அது மட்டும் இல்லாமல் மக்களாகிய நாம செலுத்துகிற வீட்டு வரி, தொழில் வரி, குடிநீர் வரி, கடைகள் மீது விதிக்கப்படும் வரி, சாலை வரி மற்றும் கழிவுநீர் அகற்றல் வரி போன்ற வரிகள் மூலமாகவும் நகராட்சிக்கு தேவையான நிதி கிடைக்கிறது. மாணவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளில் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பின் பிரிவுகளை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் நகராட்சியை பற்றி பார்த்தோம். இது மட்டுமல்ல மாணவர்களே, உள்ளாட்சியின் அமைப்பை மேலும் நகரியம், டவுன்ஷிப் என்றும், கண்டோன்மெண்ட், இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகள் என்றும், அறிவிக்கப்பட்ட பகுதிகள் என்றும் பிரிக்கிறார்கள். மாணவர்களே, பெருவாரியான பொதுத்துறை நிறுவனங்கள் தமது பணியாளர்களுக்காக நகரியங்களை நிறுவியுள்ளன. கிராமப்புற பகுதிகள் அல்லது அந்த நிறுவனத்திற்கு அருகில் உள்ள நகர்ப்புற பகுதிகளில் நகரியங்கள் நிறுவப்பட்டுள்ளன. நகரியம் பகுதிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நெய்வேலி நகரம் ஆகும். நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி சுரங்க நிறுவனம் நகரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெய்வேலி நகரியம் நன்கு கட்டமைக்கப்பட்டது. நகரியத்தில்
மக்களுக்கு தேவையான வசதியை கவனிக்க நீர் வசதி, சாலை வசதி போன்றவற்றை செய்து தர தனித்தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களே, அடுத்த அமைப்பு கண்டோன்மெண்ட் என்று சொல்லப்படுகிற இராணுவ கட்டுப்பாட்டு மையம் ஆகும். இராணுவ கட்டுப்பாட்டு மையம் என்றவுடனே உங்களுக்கே ஞாபகம் வந்திருக்கும். இராணுவ கட்டுப்பாட்டு மையம் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. பாதுகாப்புத் துறையின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இந்த துறையானது வைக்கப்பட்டுள்ளது. இராணுவ பொருட்கள் வைப்பதற்கும் இராணுவ படைகள் நிறுத்தப்படுவதற்கும் தங்குவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட இடம்தான் இராணுவ கட்டுப்பாட்டு மையம் ஆகும். தமிழ்நாட்டில் குன்னூர், பரங்கிமலை போன்ற பகுதிகள் இராணுவ கட்டுப்பாட்டு மையங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். மாணவர்களே, இவ்வளவு நேரம் தமிழகத்தின் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி பார்த்தோம். அவற்றில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பான நகராட்சி பற்றியும் பார்த்தோம். இவ்வளவு நேரம் நாம் படித்தவற்றை நினைவு கூர்வோமா? தமிழகத்தின் உள்ளாட்சி அமைப்பை 2 வகைகளாக பிரிக்கின்றனர். 1 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு, 2 கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பு. இதில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பையும் 3 வகைப்படுத்தியுள்ளனர். மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி. அதேபோல கிராமப்புற உள்ளாட்சி அமைப்பையும் 3 வகையாக பிரித்துள்ளனர். மாவட்ட ஊராட்சி, ஒன்றிய குழு, கிராமப்புற ஊராட்சி. கிராம ஊராட்சியை பற்றி பார்த்தோம். கிராம ஊராட்சியின் பணிகள் என்னென்ன என்பதையும் படித்தோம். ஒன்றிய குழுவானது என்ன பணிகளை செய்யும் என்றும் படித்தோம். மாவட்ட ஊராட்சியின் அமைப்பை பற்றியும் படித்தோம். அடுத்ததாக நகர்ப்புற ஊராட்சி அமைப்பில் நகராட்சியை பற்றி பார்த்தோம். இப்போது இந்த பகுதிகளில் இருந்து உங்களை சில வினாக்கள் கேட்கலாமா? எல்லோரும் பதில் கூற தயார்தானே? முதல் கேள்வி, நகராட்சியின் பணிக்காலம்
எத்தனை ஆண்டுகள்? நகராட்சியின் பணிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? சரியாக சொன்னீர்கள் மாணவர்களே. நகராட்சியின் பணிக்காலம் 5 ஆண்டுகள். அடுத்த வினாவிற்கு செல்வோமா? நகராட்சியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? நகராட்சியின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சரியான பதில் சொன்னீர்கள். நகராட்சியின் தலைவர் நகராட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த வினா, சோழர்கள் காலத்தில் கிராமத்தின் தலைவரை எந்த முறையில் தேர்வு செய்தனர்? சோழர்கள் காலத்தில் கிராமத்தின் தலைவரை எந்த முறையில் தேர்வு செய்தனர்? சரியான விடை குட ஓலை முறை. மாணவர்களே, அடுத்த வினாவிற்கு செல்வோமா? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை நகராட்சிகள் உள்ளன? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை நகராட்சிகள் உள்ளன? சரியான பதில் 152. தமிழ்நாட்டில் மொத்தம் 152 நகராட்சிகள் உள்ளன. கிராம ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? கிராம ஊராட்சி மன்ற உறுப்பினர் மற்றும் தலைவரின் பணிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? சரியாக சொன்னீர்கள் மாணவர்களே, 5 ஆண்டுகள். மாணவர்களே, மிகச் சரியாக கூறினீர்கள். உங்களுக்கு எனது பாராட்டுக்கள். அடுத்ததாக, நீங்கள் இருக்கும் ஊரின் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் உங்கள் வார்டு பகுதியின் உறுப்பினர்களை பற்றி உங்கள் வீட்டில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் நகர்ப்புற பகுதியில் இருப்பவர்கள் உங்கள் நகராட்சியின் தலைவர் உறுப்பினர்களை பற்றி வீட்டில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களே, இவ்வளவு நேரம் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்புகளை பற்றி விரிவாக பார்த்தோம். இன்னும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மாநகராட்சி, பேரூராட்சி இவற்றை பற்றி அடுத்து வரும் காணொளியில் நீங்கள் காண்பீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.